இந்த ஜார் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 16 வாரம் ஆகுது. நல்ல ஒரு ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷன் கொண்டு வந்து இப்போ ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாக வந்து எந்த வாட்டர் சேஞ்சும் இல்லை. அதாவது இந்த ஜார் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து அக்வாரியம் ரெடி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதோட ஸ்டெபிலிட்டி முக்கியம். ஸ்டெபிலிட்டி அப்படின்னு மீன்ஸ் அதோட வாட்டர் பேராமீட்டர்ஸு, அப்புறம் வந்து அதோட உள்ளே இருக்க அந்த லைஃப் ஃபார்ம்ஸு எல்லாமே எப்படி வந்து அந்த இடத்த கொண்டு போகுது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டேபிளாக இல்லைன்னா. உள்ளே இருக்க லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக டெத் இருக்கும். அப்படி இல்லைனா பிளான்ஸ் வந்து நல்லா ராட் ஆகும். இல்லைனா சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் மாதிரி மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படிலாம் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல சைன். எப்படி எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தா தெரியுது கண்ணாடியில் சின்னதாக ஒரு க்ரஸ்டேஷன் ஒட்டிகிட்ருக்கும். இது பார்த்திங்கன்னா மசில்ஸ், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் மசில்ஸ், அப்படி லிம்பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு உயிரினம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட்டில் நல்ல அதுக்கான ஏற்ற எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இது வளரும். அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல சைன். இந்த ஜார் வந்து ஸ்டேபிளான ஒரு எக்கோசிஸ்டமாக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஷ்ரிம்ப்லெட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ஷ்ரிம்ப்லெட் நின்றுட்டுருக்கும். இதில் வந்து ஷ்ரிம்ப் ப்ரீட் ஆகுது. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மோல்ட் ஆகி ப்ரீட் ஆகுது. மோல்ட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் வந்து லைஃப் லாங் வராது. இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் ஆகுது. அதாவது இப்போ நிறைய சின்ன சின்ன மைக்ரோஃபானாஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டட்ஸ் இருக்குது இதில். சீட் ஷ்ரிம்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம், அது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குக்கோபாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் உயிரினம், மைக்ரோ ஆர்கானிசம், அதுவும் இருக்கும். ஸ்னெயிலு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டி உயிரினமும் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சின்ன சிஸ்டமை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க. அவ்வளோதான் காய்ஸ்.